ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா நாட்டுக்கோழி குழம்பு தான் சேர்க்குறாங்க. வாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புனால நம்ம குக்கரில் தான் எங்கள் அம்மா செய்கிறாங்க. பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இன்னும் மய்யற வரையும் நம்ம நல்லா கலக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நல்லா மஞ்சக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரையும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாடை போடனே நம்ம கறியை போட்டுக்கலாம். கறியை போட்டு நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு குழம்பு பொடி, சிக்கன் பொடி, வீட்டில் செஞ்ச கறி மசால், அப்புறம் மஞ்சத்தூள் வாங்க போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்துட்டு பார்த்திங்களா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இப்போ கொதிக்குது. செமையாக இருக்குல்ல பார்க்கும் போதே. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சீரகம், வெங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு இதில் போட்டு தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி கொதிக்கிற குழம்புல நம்ம அந்த அரைச்சதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கும்ல, அதில் இருக்க கொஞ்சத்தை நம்ம தண்ணி போட்டு கலந்து திருப்பி அதிலே ஊற்றி நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. விசில் அடங்கினக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குது, சூப்பராக கலரே பார்க்க எப்படி திக்காக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி புதினா தழை போட்டால் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பாய்.